ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு HariArts. நான் உங்கள் ஹரி பேசுகிறேன். ஓகே, இன்றைக்கி என்ன படம் வரைய போகிறோங்கிறத தமிழ் பார்த்து தெரிஞ்சுருப்பீங்க. ஆமாங்க, இன்றைக்கி நேச்சுரல், அதாவது இயற்கை காட்சி எப்படி பென்சில் ஷேடிங்கில் வரையலாங்கிறத கற்றுக்கிட போகிறோம். ஓகே, அதுக்கு தேவையான மெட்டீரியலை நம்ம பார்த்துக்கிடுவோம். ஃபஸ்ட்டு நான் A4 சைஸ் பேப்பர் 120 GSM பேப்பர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் HP பென்சில், 2B பென்சில், 5P பென்சில், 8P பென்சில், பேப்பர் ஸ்டாண்டு, எரேசர், அப்புறம் பென்சில் ஷார்ப்னர் யூஸ் பண்ணியிருக்கேங்க. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு வரைய வீடியோக்குள்ளே டைரெக்டாக போயிடலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு HP பென்சிலை வச்சு ஒரு ஸ்கேலை வச்சு ஒரு லைன் போட்டுக்கிடுங்க. இந்த லைன் பார்த்திங்கன்னா மவுண்டேஷனுக்காக, அப்புறம் அங்கங்கே சின்ன சின்ன லைன் போட்டுக்கிடுவேன். பாருங்கள் எப்படி வரையலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2B பென்சிலை வச்சு ஷேடிங் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறேன். அதாவது ஃபுல்லாக அந்த லைனுக்கு மேலே உள்ளதை அப்படியே ஷேடிங் பண்ண ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு கீழே பாட்டமில் உள்ளதை அங்கங்கே டார்க் பண்ணிக்கிட்டு மற்ற மேல் பகுதி எல்லாமே கொஞ்சம் ஷேடிங் பண்ணிக்கணும். ஃபுல்லாக ஷேடிங் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே உங்களுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா தெரியும் என்ன மாதிரி பண்ணியிருக்கோன்ட்டு. இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா பேப்பர் ஸ்டெம்பை வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணுறோம். பிளெண்ட் பண்ணினா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து வரைகிறதுக்கு எனக்கு 2 hours 2.5 hours ஆகிருக்குங்க. ஸோ உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி காமிச்சிருக்கிறேன். ஓகே, இதை பார்த்திங்கன்னா அந்த 2B பென்சிலை வச்சு முடித்தோன்னே பேப்பர் ஸ்டாண்டை வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டோம். பாருங்கள், திரும்பவும் நான் 2B பென்சிலை யூஸ் பண்ணிவிட்டு பேப்பர் ஸ்டாண்டை வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி விடுதேன். கை இவ்வளோ ஃபாஸ்ட்டாலாம் போகாது, உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக காமிச்சிருக்கிறேன். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா ஃபுல்லாக பேப்பர் ஃபுல்லாகவே நம்ம பென்சில் ஷேடிங் பண்ணுறோம். ஸோ அதனால் டைம் எடுத்துக்கிடும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு புல்வெளிகள் இருக்குது. அதாவது தண்ணிக்கு நடுவில் மேலே உள்ளது பார்த்திங்கன்னா அந்த தண்ணிக்கு அந்த கரையில் உள்ள வானம், அதை தான் நான் வரைஞ்சிருக்கிறேன். அது இன்னும் உங்களுக்கு தெரியாது, போதான் உங்களுக்கு தெளிவாக தெரியும். இந்த புல் தரைகள் பார்த்திங்கன்னா நடுவில் இருக்குது. ஸோ இதை வந்து அதாவது ஒரு சின்ன வெட் ஏரியா, ட்ரை ஏரியா, அந்த ட்ரை ஏரியாவை உங்களுக்கு நல்ல புல்வெளிகளை காமிச்சிடுறேன். அதோடைய நிழல் கீழே விழுது. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா அதே 2B பென்சிலை வச்சு கீழே லைன் போட்டுக்கிட்டே இருந்தாலே போதும். அந்த நிழல் எங்கே ஹைட்டு உயரமாக இருக்கோ அந்த சின்ன சின்ன புல்வெளிகள், ஸோ அதோடைய நிழலும் இதில் அதே மாதிரி காமிக்க வேண்டியது இருக்கும். ஸோ காமிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அதோடைய நிழல் தெரியுற மாதிரி இருக்கும். அடுத்தால பார்த்திங்கன்னா 5P பென்சிலை வச்சு நான் உங்களுக்கு அதுலேயே கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிடுவேன். அப்போது உங்களுக்கு ஒரிஜினல் லுக் கிடைக்குங்க. கீழே ரொம்ப டார்க் பண்ணிக்கிட்டு அந்த இலைகள் எப்படி மேலே தெரியுமோ அதே போல் நான் வரைய ஆரம்பிச்சிருக்கிறேன். ஓகே, பாருங்கள், இதே போல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். பல்வேறு வகையான நேச்சுரல் காட்சி ஈஸியாக வரையலாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடு ஒரு மேடு பகுதி, இந்த சைடு ஒரு மேடு பகுதி, தண்ணிக்கு நடுவில் உள்ள மேடு பகுதியை வரைய ஆரம்பிச்சிருக்கேன். இங்கேயும் அதே போல் பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு நல்ல புல்வெளிகள் தெரிகிறது. இதை வந்து நான் ஃபஸ்ட்டு 2B பென்சிலை வச்சு நல்ல மேலே கீழேயும் அப்படியே லைன் போட்டுக்கிட்டே இருக்கிறேன். சில லைன்கள் ஹைட்டாகவும் சில லைன்கள் மிடில் உள்ள லைன்கள் எல்லாம் ஹைட் கம்மியாக போட்டோம்னா உங்களுக்கு நேச்சுரலாக தெரியும். இதோடைய நிழல் அதே போல் அங்கே எப்படி வரைஞ்சோமோ அதே போல் இங்கேயும் வரையிடும். இதை பார்த்திங்கன்னா 2B பென்சிலை வச்சு நான் அதேமாதிரி கொஞ்சம் லைட்டாக இது பண்ணணும், ஷேடிங் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதே 2B பென்சிலை வச்சு இந்த சைடு ஒரு கரைகள் இருக்குது. அந்த கரையை வந்து நான் ஒரு 2B பென்சிலை வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி விட்றேன். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா 5P பென்சில் அங்கங்கே திட்டா தெரியும் போது இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் லுக் கிடைக்குங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் ரொம்ப ஈஸியான ட்ராயிங், ரொம்ப சிம்பிளாக வரையலாம். நீங்கள் வந்து இதுக்கு எப்படி வேணாலும் வரையலாம். இதை இந்த ஷேப்பு தான் வேணும், அந்த ஷேப் தான் வேணுங்கிறது கிடையாது. உங்களுக்கு இஷ்டப்போன ஷேப்புகளை நீங்கள் ஈஸியாக வரையலாம். உங்கள் மனதில் தோன்ற கற்பனை திறன்களை இதில் ஈஸியாக வரையலாம். பார்த்திங்கன்னா இதை பார்த்திங்கன்னா அப்புறம் 2B பென்சில் வச்சு நல்லா ஷேடிங் பண்ண ஆரம்பிச்சது தான். இந்த சைடில் ஒரு கரை பகுதிகளை நல்லா ஷேடிங் பண்ண ஆரம்பிச்சுட்டு ஃபுல்லாக நல்லா பிளெண்ட் பண்ணி விடுதா. இதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்குமே தவிர மற்றபடி உங்களுக்கு இதுக்கு அவுட்லைன் கூட போட தேவையில்லை. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 5P பென்சிலை வச்சு கொஞ்சம் அங்கங்கே அப்படி பண்ணையில் என்ன ஆகும், அங்கேருந்து சூரிய ஒளி படையில் மித்த இடங்கள் அதாவது கொஞ்சம் மேடான பகுதியில் உள்ள நிழல்கள் எல்லாம் இங்கே கொஞ்சம் டார்க்காக விழும். ஸோ அதை பண்ணிகிட்டு இருக்கிறோம். பாருங்கள், 5P பென்சில் யூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 5P பென்சில்லையே இதில் லைட்டாக பிளெண்ட் பண்ணணும். ஏன்னா இது வந்து அதனுடைய நிழல்கள் தெரியுது. அங்கங்கே 5P பென்சிலை யூஸ் பண்ணி கொஞ்சம் டார்க் பண்ணிக்கணும். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா மேலே உள்ளதை இன்னும் கொஞ்சம் அழுத்தி டார்க் பண்ணணும். அழுத்தி பிளெண்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும். இந்த கரையில் உள்ள அதாவது அந்த கரையில் உள்ள பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க் அங்கங்கே பண்ணிங்கன்னா அங்கே உங்களுக்கு ஒரு லுக் கிடைக்கும், உங்களுக்கு நேச்சுரல் லுக் கிடைக்கும். இதில் ஒரு காய்ந்த மரங்கள் வரைய ஆரம்பிச்சிருக்கிறேன். நல்லா எப்படி வேணால் பெண்ட் பண்ணலாம். மரம் வரைகிறது ரொம்ப சிம்பிள். பாருங்கள், ஈஸியாக வரைஞ்சிக்கலாம். இதை வந்து வெறும் 5B பென்சிலை வச்சே டார்க் பண்ணிக்கிடுதேன்.
நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி படம் வேணும் வரையணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அதை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ அதை நான் கண்டிப்பாக வரைஞ்சி போடுறேன். ஓகே, இந்த மாதிரி கிளைகள் எல்லாம் நம்ம வரைஞ்சிட்ருக்குறோம். ஸோ இதை ஃபுல்லாக நான் பைபி பென்சில் யூஸ் பண்ணியிருக்கிறேன். பைபி பென்சில் யூஸ் பண்ணையில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டார்க் கிடைக்கும். நான் இதில் டேரெக்டாக 2B பென்சில் யூஸ் பண்ணாமல் பைபி பென்சில் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அப்போ தான் அதனுடைய டார்க்னஸ் ரொம்ப தேவைப்படுது. அதனால் நான் பைபி பென்சில் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே 8B பென்சில் யூஸ் பண்ணால் இது நெக்ஸ்ட் அப்புறம் வரும் பாருங்கள். ஸோ பைபி பென்சிலை வச்சு நீங்கள் காய்ந்த மரங்கள், அதாவது அங்கங்கே கிளைகள் மட்டும்தான் இருக்குது, இதில் எதுவும் இலைகள் எதுவும் இல்லை. ஸோ என்னுடைய கற்பனை திறனில் ஒரு காய்ந்த மரம் நல்ல நீரோட்டத்து பக்கத்தில் காய்ந்த மரம் இருக்கிற மாதிரி ஒரு காட்சி அளிச்சது. ஸோ அதை நான் என்னுடைய கற்பனை திறனுக்கு ஏற்ற மாதிரி நான் வரைஞ்சிருக்கிறேன். நீங்களும் இதே போல் நல்லா வரைய பழகுங்க. பாருங்கள், அப்படியே மரக்கிளைகள், இந்த கிளைகள்லாம் வரைகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் ஆனால் உங்களுக்கு எப்படி வேணாலும் இந்த கிளைகளை இழுத்து கொண்டு போகலாம். ஸோ வரைவது ரொம்ப ரொம்ப சிம்பிள். பட்டு இந்த இது வரைகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிடும். ஓகே, மரக்கிளைகளெல்லாம் வரைஞ்சாச்சு. இது ஃபுல்லாக முழுக்க பைபி பென்சில் தான் யூஸ் பண்ணியிருக்கேங்க. ஸோ அப்போது உங்களுக்கு டார்க்னஸ் கிடைக்கும். ஓகே, பைபி பென்சில் யூஸ் பண்ணி வரைஞ்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ இலைகள் கிளைகள் நம்ம ஈஸியாக வரையலாம். இதே போல் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும், நிறைய மரங்கள் நிறைய வரையலாம். இங்கே உள்ள புல்தரைகள் எல்லாம் பைபி பென்சிலை வச்சு அங்கங்கே பாருங்கள் லைன் போட்டுட்ருக்கிறேன். ஸோ வெரி நேச்சுரலாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக பிளாக் அண்ட் ஒயிட்டில் எப்படி வரைகிறதுங்கிறத கற்றுக்கலாம். ஓகே, பாருங்கள் இந்த சைட் புல்வெளிகள்லாம் வரைஞ்சிட்ருக்கிறேன். ஸோ நான் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனோன்னே குழந்தைகளுக்கான ஒரு கிட் சேனல், அதாவது கிட்ஸ் ட்ராயிங் வரைகிறதுக்கு எப்படிங்கிறத நான் கற்றுத்தரேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான ஆயத்த வேலைகள்லாம் நடந்துட்டுருக்கு. கண்டிப்பாக இன்னும் கொஞ்ச நாளில் அந்த சேனல் வரும். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட்டு ரொம்ப தேவை. ஓகே, இதில் பார்த்திங்கன்னா ஒரு போட் இருக்கிற மாதிரி நான் வரைஞ்சிருக்கிறேன். ஸோ போட்டை ஃபஸ்ட்டு 2B பென்சிலை வச்சு வரைஞ்சிருக்கேன். அதனுடைய நிழலும் அதில் தெரியணும் பக்கத்தில், அதையும் பாருங்கள், அதே இதில் வரைஞ்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2B பென்சிலை வச்சு அங்கங்கே தண்ணிகள் தெரியுற மாதிரி அங்கங்கே லைன் இழுத்து விட்டுருக்குறேன். ஸோ இதை ஃபுல்லாகவே நான் பேப்பர் ஸ்டெண்டை வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி விடுதேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் திரும்ப 8B பென்சில் எடுத்து அந்த போட்டை அந்த படகை நல்லா டார்க் பண்ணியிருக்கிறேன். இந்த நடுவில் உள்ள அங்கங்கே உள்ள புல்வெளிகள் எல்லாம் நடுவில் சென்டரில் அங்கங்கே டார்க் பண்ண ஆரம்பிச்சிருந்தேன். ஸோ அப்போது உங்களுக்கு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நேச்சுரலாக தெரியும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மரக்கிளைகளை இன்னும் கொஞ்சம் நல்லா டார்க் பண்ணணும். அது ஒன் சைடாக டார்க் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக டார்க் பண்ணக்கூடாது. நான் அதுக்கு தான் ஃபஸ்ட்டு 5B பென்சில் யூஸ் பண்ணேன். இப்போது 8B பென்சிலை வச்சு அங்கங்கே ஒரு சைடாக டார்க் பண்ணணும். அதே மாதிரி இந்த புல்வெளிகள் எல்லாமே கொஞ்சம் டார்க் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக நேச்சுரலாக வரும். பாருங்கள், இந்த இயற்கை காட்சி சிம்பிளாக வரைகிறது எப்படிங்கிறத கற்றுக்கிட்டீங்க. ஓகே, இதே போல் நீங்களும் வரைஞ்சி பாருங்கள். வரைஞ்சி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி வந்ததுங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு எல்லாம் இதே போல் ஈஸியாக வரைய கற்றுக் கொடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.